வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல துவாதசி பாரணைக்கான ரெசிபி பார்க்க போறோம். புளி, தக்காளி, எலுமிச்சம்பழம், நெல்லிக்காய் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம, அதாவது புளிப்பே சேர்க்காத ஒரு டேஸ்டியான ரசம் பண்ண போறோம். இதுக்கு வந்து துவாதசி ரசம் அப்படின்னே பேரு. முதல் நாள் ஃபுல்லா உபவாசம் இருந்துட்டு அடுத்த நாள் புளிப்பே சேர்க்காம இந்த ரசம் சாப்பிடும்போது வயிற்றுக்கு வந்து ரொம்ப இதமா இருக்கும். இந்த ரசம் துவாதசிக்கு மட்டுமே இல்ல, நமக்கு கோல்டு, காஃப், த்ரோட் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் இருக்கும்போது சூப் மாதிரி குடிச்சாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். சூடான சாதத்துல இந்த ரசத்தை விட்டு நல்லா குழைய பிசைஞ்சிட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். வெது வெதுன்னு அப்படியே சூப் மாதிரி குடிச்சாலுமே பிரமாதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, டேஸ்டியான இந்த துவாதசி ரசம் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊறின துவரம்பருப்பை நான் குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். இதுல 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய்க்கு பதிலாக எண்ணெயும் விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. குக்கர் மூடிய மூடிட்டு 3-4 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வேகிறதுக்குள்ள நம்ம ரசத்துக்கு தேவையானதை வறுத்துருவோம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் நெய் விட்டுப்போம். நெய் சூடானதும் சின்ன கட்டி பெருங்காயம், பெருங்காயம் லேசா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு செவந்து பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரணும். மிளகாய், பெருங்காயம் எல்லாமே நல்லா வறுபட்டு எடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் வந்து ரொம்ப சீக்கிரம் வறுபட்டுடும், அதனால கடைசியா சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா வறுபட்டு எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷா திருவினா தேங்காய் துருவல். தேங்காய் துருவல்ல இருக்கிற ஈரம் போக வறுத்துனாலே போதும். தேங்காயும் ஈரம் போக நல்லா வறுபட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பவுடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜலம் விட்டு கொரப்பா நம்ம அரைச்சி எடுத்துப்போம். பருப்பு நல்லா வெந்தெடுத்து கரண்டியால நல்லா மசிச்சுட்டு ஜலம் விட்டுருக்கேன். இந்த பருப்பு ஜலத்தை நம்ம எதுல ரசம் பண்றோமோ அந்த பாத்திரத்துல எடுத்துக்கலாம். இது ஒரு 3 பேருக்கான ரசம் பண்றேன். இந்த பாதி அளவுக்கு வந்திருக்கு. ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை. இது கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ள நம்ம வறுத்துருக்கோம் இல்லையா, சூடாறு எடுத்து நம்ம அரைச்சின்னு வந்துடலாம். பாருங்க, பருப்பு ஜலம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுத்து. நம்ம வறுத்ததை ஜலம் விட்டு இதை போல கொரப்பா அரைச்சிருக்கேன். இதை சேர்த்துடலாம். கொஞ்சமா ஜலம் விட்டு கலந்து சேர்த்துருவோம். இது சேர்ந்து பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும். ரசம் பாருங்க நல்லா கொதிச்செடுத்து கொஞ்சம் தண்ணியை விட்டு விளாவிக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல வச்சுக்கலாம். இது வந்து நல்லா நுரைச்சி வரணும். ரசம் வந்து நுரைச்சி வர ஆரம்பிச்செடுத்து ரசத்துக்கு நம்ம தாளிச்சுடலாம். ஸ்டவ்ல அதே பேன் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானது 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். ரசம் பாருங்க நல்லா நுழைச்சு வந்துடுத்து. தாளிச்சதை ரசத்தை சேர்த்துருவோம். கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிடுவோம். துவாதசி ரசம் சூப்பரா ரெடி ஆயிடுது. சிம்பிளா பண்ணக்கூடிய துவாதசி ரசம் சூப்பரா ரெடி ஆயிடுது. இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரமாதமா இருக்கு. இவ்வளோ இதமா இருக்கு. நமக்கே தோணும் புளியோ எதுவுமே சேர்க்காம இந்த ரசம் எப்படி இருக்கும் அப்படின்னு. அட்டகாசமா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல அந்த துவரம்பருப்பு வாசனை, ஜீரக மிளகு வாசனையோட ரொம்பவே நல்லா இருக்கு. இது வந்து துவாதசிக்கு மட்டுமே இல்லை, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோல்டு காஃப் இருக்கும்போது எடுத்துக்கலாம். இந்த வரக்கூடிய மழை காலத்துக்கு இந்த ரசம் சாப்பிடறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். இந்த ரசம் ஒரு சுட்டாப்பளா இருந்தாலே போதும். நம்ம இதுல கொஞ்சம் மிளகு, ஒரு 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்திருக்கோம். இந்த 2 காஞ்ச மிளகாயும் சேர்க்காம இன்னும் கொஞ்சம் மிளகு சேர்த்துடணும் அப்படின்னு இதுவே பத்திய ரசமா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மிளகு, மிளகாய் இது 2யும் பேலன்ஸ் பண்ணி எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அது தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. குழந்தைகள் கொடுக்குறேன்னா காரம் கொஞ்சம் கம்மியாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த துவாதசி பாரணைக்கான ரசம் வரக்கூடிய துவாதசி அன்னைக்கு நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செம்ம டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க.
இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.